நேம் த ஆங்கிள் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு எக்ஸாம்பிள் 5.8ல நம்ம இப்போ ஒவ்வொரு ஆங்கிளா பார்க்கலாம். சரியா? நேம் த ஆங்கிள் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆங்கிள் 1. ஆங்கிள் 1 ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரஸ்பாண்டிங் angle to angle 1. angle 1 எங்க இருக்கு நீங்க பாருங்க, இங்க 1 இருக்கா? சோ இந்த 1க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த 5. அப்போ ஆங்கிள் 1 இங்க பாருங்க, இதுவும் மேல இருக்கணும், இதுவும் மேல இருக்கணும். சரியா? இது கீழே, இது மேல. ஆங்கிள் 1க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன இஸ் ஆங்கிள் 5. வேற என்னெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 6 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நேம் த ஆங்கிள் தட் இஸ் alternate interior. So alternate interior to angle 3. angle 3 எங்க இருக்குன்னு பாருங்க, angle 3. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு Z மாதிரி நம்ம பார்க்கலாம். Z மாதிரி பார்க்கணும் வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இப்போ இந்த Z மாதிரி பார்க்கும்போது நமக்கு பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆங்கிள் 3. அதே மாதிரி என்ன இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் என்னது, ஆங்கிள் 5. பாத்தீங்கன்னா இந்த Z மாதிரி பார்த்தோம்னா இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ எது எது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆங்கிள் 3. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார் ஆங்கிள் 3 இஸ் ஆங்கிள் 5. ஓகேவா? நெக்ஸ்ட், that is alternate exterior angle. Alternate exterior angle to angle 8. இப்போ angle 8 எங்க இருக்குன்னு பாருங்க, angle 8 இங்க இருக்கு. சோ இதோட ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். ஆல்டர்னேட்னா என்னது, ஒன்னு விட்டு ஒன்னு. அப்பனா என்னவா இருக்கணும், ஒரு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். பாருங்க, ஆங்கிள் 8ம் ஆங்கிள் 1ம் மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? சோ ஆல்டர்னேட்னா என்னது, ஆப்போசிட்ல. இங்க ஆங்கிள் 3னா இந்த ஆப்போசிட்ல இந்த பக்கம் இருக்கிறது ஆங்கிள் 5. அதே மாதிரி ஆங்கிள் 8னா இங்க இருக்கிறது என்னது, ஆங்கிள் 2 இஸ் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஆங்கிள் 8 இஸ் ஆங்கிள் 2. கிளியரா? ஆங்கிள் 8 அண்ட் ஆங்கிள் 4 கிடையாது. பாருங்க, இதுவும் எக்ஸ்டீரியர், இதுவும் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியரா நம்ம மாத்திடக்கூடாது. இது வந்து என்னது, 8ம் ஆல்டர்னேட், ஒன்னு விட்டு ஆப்போசிட்ல இருக்கணும். சரியா? அதுதான் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தேர்ட் ஒன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நேம் த ஆங்கிள் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு, corresponding angle to angle 8. So angle 8 இங்க இருக்கு. Okay, angle 8 இங்க இருக்கு. So what is the corresponding angle na angle 4. கிளியரா? ஒரே பக்கமா இருக்கிறது பாருங்க. இது வந்து 1க்கு இந்த லைனுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது. இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி 1ம் 5ம் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள். 2ம் 6ம் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள். 3யும் 7ம் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் டு ஆங்கிள் 8 இஸ் ஆங்கிள் 4. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, alternate exterior to angle 7. Alternate exterior to angle 7. இப்போ angle 7 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, so this is angle 7. Alternateனா என்னது, அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்க்கணும். ஒரே பக்கம் பார்க்க கூடாது. ஆப்போசிட்ல போயிட்டோம்னா என்ன இருக்கும், angle 1 is alternate exterior to angle 7. அப்போ angle 7க்கு என்ன வரும், is angle 1. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட், which is angle alternate interior to angle 6. Alternate interior to
ஆங்கிள் 6. ஆங்கிள் 6க்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? இசட் மாதிரி இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எங்க அந்த இசட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த 6 ஆங்கிள் இங்க போட்டு இப்படி போய் இப்படி. அப்போ பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் 6க்கு ஆல்டர்னேட் இன்டீரியர். ஆல்டர்னேட்னா என்னது? ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஆங்கிள் 6க்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் 4. ஓகேவா?